அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம்னா எஜுகேஷன் லோன். இந்த எஜுகேஷன் லோன் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் இருக்குது. நம்ம ஒன்று நம்ம உள்ளூரில் படிக்கிறோம், இந்தியாவுக்குள்ளே படிக்கிறது, தென் ஃபாரின்ல போய் படிக்கிறது. அப்போ உங்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், நாங்கள் ஒரு சாதாரண குடும்பத்தில் இருந்துகிட்டு இருக்கோம், எங்களுக்கு வெளிநாட்டில் படிக்க முடியுமா, அது அவ்வளோ பெரிய ஃபண்ட் எங்கள்கிட்ட இல்லையே, இதுக்கு நாங்கள் எப்படி பண்ணுவோம், இப்படி நிறைய டவுட் இருக்கும். ஸோ என்னென்னா இன்னைக்கு எல்லா பேங்க், அதாவது ஒரு 10 to 15 பேங்க், நேஷனலைஸ் பேங்க்ல எஜுகேஷன் லோன் ஸ்கீம் இருக்கு, சரிங்களா? அதனால அப்ப எஜுகேஷன் லோன் எடுக்கிறது என்ன வழி? அப்ப அதுக்கு இதுல என்ன வச்சோம்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, வித்யாலட்சுமின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் இருக்குது. அப்ப நம்ம அந்த வித்யாலட்சுமியில போர்ட்டல்ல போயிட்டு, ஆன்லைன் நெட் சென்டர்ல போயிட்டு நம்ம என்ன கோர்ஸ் படிக்க போறோம், எந்த கண்ட்ரி போறோம், என்ன பட்ஜெட், எல்லாமே எக்ஸ்பென்ஸ் எல்லாமே அதுல ஃபில் பண்ணி அதுல கேட்கணும். நமக்கு ஃபில் பண்ணும்போது எந்த பேங்க் நமக்கு வேணும், எந்த பிரான்ச்சு, அப்ப கொடுக்கும்போது எல்லாமே அந்த பேங்க்கு இந்த மெசேஜ் போகும். தென் நம்ம அந்த பேங்க்குக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போகும்போது அதில் எஜுகேஷன் ப்ராசஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு யூகே, அதாவது யூகேல நீங்கள் படிக்க போனால் ஒரு வருஷத்துக்கு ஒரு 10 லட்ச ரூபா ஃபீஸ் நமக்கு தேவைப்படுதுன்னா, நமக்கு 2 வருஷம் கோர்ஸ்னா 20 லட்சம் ரூபாய் தேவைப்படும். ஸோ நீங்கள் ஒரு எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணி இப்போ மேனேஜர் பார்த்து நீங்கள் பேசுறீங்க. ஆல்ரெடி வித்யாலட்சுமி போட்டு நம்ம அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணி இந்த பேங்கிங் மெசேஜாக வந்தாச்சு. இப்போ பேங்க்ல போயிருக்கீங்க. இப்போ பேங்க்ல போகும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, அப்ராட் படிக்க போறதா இருந்தாலே உங்களோட ஓன் ப்ராப்பர்ட்டி, அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ உங்களுக்கோ வீடு, அதாவது சொந்த இடம், பில்டிங் இருந்தால் மட்டும்தான் நமக்கு எஜுகேஷன் லோன் கொடுப்பாங்க. அந்த பில்டிங்குமே நமக்கு வீட்டுக்கு முன்னாடி உள்ள பாதை ஒரு 10 அடியாவது பாதை டெஃபினட்டா இருந்து ஆகணும். ஒரு கார் போற மாதிரிப்பட்ட பாதை வேணும். தென் உங்க வீடுமே ஒரு காங்கிரீட் வீடா இருக்கணும். தென் நீங்க 20 லட்ச ரூபா நீங்க லோன் வாங்கலாம்னு ஒரு பிளான் பண்ணீங்கன்னா, அந்த வீடு குறைஞ்சது ஒரு 30 lakhsக்கு வேல்யூ இருக்கும். இருந்தாலும் நம்ம அந்த பேங்க் நம்ம அந்த இதை கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இதுக்கு என்ன வழி? அப்போ இந்த எஜுகேஷன் லோன் ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்குறது வீட்டோட வேல்யூவேஷன். அப்போ அது ஒரு நல்ல சிவில் இன்ஜினியர் அவங்க பேங்க்ல வச்சிருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் அப்ரோச் பண்ணிங்கன்னா அவங்க நம்ம வீட்டோட வேல்யூவேஷன் போட்டு கொடுத்துருவாங்க. தென் லீகல், இந்த லேண்ட்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதா, ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதா, கேஸ் இருக்குது, ஏதாவது சம்திங் இருந்தால் அது லீகல்னு சொல்லி லாயர் செக்ஷன் இருக்கு, அதையும் முடிப்பாங்க. தென் 32 வருஷத்துக்கு உண்டான வில்லங்க சர்டிபிகேட் ஒன்று எடுக்கணும் நீங்க. அப்புறம் உங்க வீட்டோட அப்ரூவல், பட்டா, சிட்டா, அடங்கல், வாட்டர் பில் கட்டின பேப்பர்ஸ், இபியோட பேப்பர்ஸ், இது எல்லாமே வச்சுக்கணும்னு சொன்னா அவங்க ஒரு 30 to 40 டேஸ்ல உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துருவாங்க. முடிச்சுட்டு உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் பண்ணி அந்த வேலையை முடிச்சு கொடுத்துருவாங்க. அந்த ஃபீஸ் மணியை இவங்களே இங்க இருந்து என்ன பண்ணுவாங்க, ஃபாரின்ல உள்ள யூனிவர்சிட்டி இவங்க அனுப்பிடுவாங்க. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 8.5 இருந்து 9.5 வரைக்கும் வேரியேஷன் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் மந்த்லி வந்துட்டே தான் இருக்கும். நம்ம காசு இருந்தா கட்டலாம், இல்லாட்ட கூட ப்ராப்ளம் இல்லை, படிச்சு முடிச்சப்பறம் நம்ம கட்டினா போதும். ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்துட்டே இருக்கும். படிச்சு முடிச்சோன்னு ஒரு 1 year 2 years உங்களுக்கு கிரேஸ் பீரியட் கொடுக்குறாங்க. எதுவுமே உங்களுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இருக்கும், பட் டிவால்ட் கட்டலாம். இப்போ 2 வருஷம் படிக்கிறோன்னா 3ஆவது வருஷம் முடிஞ்சு 4ஆவது வருஷம் ஸ்டார்ட் பண்ணும்போது இதை கால்குலேட் பண்ண, அந்த இன்ட்ரெஸ்ட்டையும் நம்மளோட அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணி அவங்க ஒரு டியூ மாதிரி போட்டு கொடுப்பாங்க. அப்போ அந்த டியூ மாதிரி கட்டி நம்ம க்ளோஸ் பண்ணும். ஸோ கல்வி கற்கிறதுக்கு ஃபாரின்ல படிக்க பணம் ஒரு விஷயமே இல்லை, எல்லா பேங்க்லையும் லோன் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம அந்த பேங்க்குக்கு என்ன தேவை அதை கரெக்டாக கிளியர் பண்ணிட்டு அவங்க எஜுகேஷனும் ஒரு ப்ராப்ளம் இல்லை, டெஃபினட்டாக எல்லா பேங்க்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க, கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க தராட்டா கூட அதோட நிறைய விஷயங்கள் இருக்கு, மெயில் பண்ணலாம், நம்ம ஹையர் ஆஃபீஷியல் மெயில் பண்ணி கூட வாங்கிக்கலாம். அதனால எந்த பாவப்பட்டவங்களுக்கும் யாரும் தரக்கூடாது. இது சாதாரண நம்ம ஒரு 500 ரூபா சம்பளத்துக்கு வேலை பார்க்க உங்க பிள்ளை கூட ஃபாரின்ல போய் படிக்க முடியும். இதுக்கு அவங்க அப்பா இப்படி இருக்கணும், அம்மா இப்படி இருக்கணும், அந்த தகுதி இல்லை. பில்டிங் இருக்கணும், அந்த 20 லட்ச ரூபாய் மதிப்பா இருக்கணும், இருந்தால் டெஃபினட்டா லோன் கொடுப்பாங்க. ஓகே, கண்டிப்பா இது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். தேங்க்யூ.